இது சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள ஞானசேகரனின் இல்லத்தில் இப்போது சிறப்பு புலனாய்வு குழுவினர் கடந்த 3 மணி நேரமாக உள்ளே சோதனை நடத்தியிருக்கிறார்கள். இந்த சோதனையில் முக்கியமான லேப்டாப் ஒன்று சிக்கி இருக்கிறது என்றும் அதில்தான் முக்கியமான அந்த ஆபாச பண பதிவுகள் அதில் இருக்கக்கூடும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்று காலையிலேயே IPS அதிகாரிகள் சினேகப்பிரியா, ஐமன் ஜமால், பிருந்தா ஆகியோர் அடங்கிய அந்த சிறப்பு புலனாய்வு குழு யார் அந்த சார் என்பது தொடர்பான தொலைபேசி ஆதாரங்கள் மற்றும் ஆவணங்கள் ஆகியவை கிடைக்குமா என்று ஞானசேகரனிடம் நடத்திய விசாரணையின் அடிப்படையில் இன்று அண்ணா பல்கலைக்கழகத்தின் அருகில் உள்ள சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள ஞானசேகரனின் இல்லத்தில் இன்று சிறப்பு புலனாய்வு குழுவின் அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள். அந்த சோதனையில் தான் முக்கிய லேப்டாப் சிக்கி இருக்கிறது என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த லேப்டாப்பில் தான் அவர் அந்த ஆபாச பதிவுகளை அவர் பதிவேற்றுவார் என்ற தகவலும் இப்போது கிடைத்திருக்கிறது. அதில் உள்ள அந்த புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் ஆகியவற்றை சிறப்பு புலனாய்வு குழுவினர் இப்போது சோதனை நடத்தி வருகிறார்கள். இந்த சோதனையின் போது ஏற்கனவே 4 பெண்கள் மேலும் பாதிக்கப்பட்டிருப்பதாக அந்த விசாரணையில் கிடைத்த தகவலின் மூலமாக அது தொடர்பான ஆதாரங்கள் எதுவும் கிடைத்திருக்கிறதா என்பது குறித்தும் சிறப்பு புலனாய்வு குழுவில் உள்ள அதிகாரிகள் மற்றும் தடயவியல் சோதனை அதிகாரிகளும் அந்த அவரது இல்லத்தில் அந்த பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களில் ஆய்வு செய்து வருகின்றனர். தொடர்ந்து இந்த அவரோட தொடர்பில் இருந்ததாக கூறப்படும் திருப்பூரை சேர்ந்த நபர் தொடர்பாகவும் ஞானசேகரனின் தொலைபேசியில் இருந்து சென்ற அழைப்புகள் மற்றும் அவர் அனுப்பிய தகவல்கள் ஆகியவற்றையும் சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். தற்போது சிக்கியுள்ள இந்த லேப்டாப்பில் மேலும் பல்வேறு ஆதாரங்கள் கிடைத்திருப்பதால் விசாரணையில் முக்கிய திருப்பம் உண்டாகும் என்றும் மேலும் பல்வேறு உண்மை தகவல்கள் வெளியாகக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ரித்தி.